பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துங்கள்னு சொல்றாங்க ஒரு அரசாங்கம். தென் மாநிலங்கள் அத ஃபாலோ பண்றாங்க. வட மாநிலங்கள் ஏன் அத ஃபாலோ பண்ணல? என்ன காரணம்? அது அது போதிய விழிப்புணர்வு கிடையாது. அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு இங்க வந்து படிப்பறிவு, கல்வி அறிவு, பொருளாதாரத்தில ஓரளவு முன்னேற்றம் இருந்துச்சு. வட மாநிலங்கள்ல அந்த அளவுக்கு இல்ல. இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு சென்டிமென்ட்டா இருக்கும். ம். இத்தனை குழந்தைங்க இருந்தால் தான் அப்படின்னு கூட்டு குடும்பமெல்லாம் அங்க வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். இல்ல சார். நம்மளுமே ஆமா. அந்த கல்ச்சர் தான இருந்தோம். ஒரு வீட்ல 10 பேர் இருந்தாங்க. ஆ. இல்ல இத கூட்டு விட குடும்பம் அங்க இருந்தது. அதிகம். அங்க ஆ. வந்து 25 பேர், 30 பேரு அப்படி இருந்த ஓ காலகட்டம். நார்த்ல. ஆமா. நார்த்ல வளர்ச்சி அடையாத ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது அங்க வந்து பெரிய அளவுல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியல ம். அவங்களால. குடும்ப கட்டுப்பாடுக்குரிய அந்த உபகரணங்கள்லாம் விழிப்புணர்வே பயன்படுத்துற கிடையாது. அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாததால அது அந்த மாரி இருந்துச்சு. அதனால இன்னும் டைம் குடுக்கலாம்னு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. சரி. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காரு. இந்த இது எடுத்திருக்காங்கன்னா, முன்னெடுப்பு. முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா, அது நல்ல காரியம் தான் இல்லன்னு சொல்லல. ம், ஆனா ம். என்னன்னா, இதற்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றது. நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு வழிமுறைய குடுத்து, ஒரு தீர்மானம் எதிர்த்து குடுத்துடுறோம். ம். இத இதுக்கப்புறம் அரசியல் ஆக்காம, அடுத்த கட்டத்துக்கு போணும் அப்படின்றது தான் ஸ்டாலின் மேல இருக்கிற குறை. அத தான் எதிர்க்கட்சிகள் நாடகம் சொல்லுது.